அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இஸ்லாத்தில் சட்ட கருத்து வேறுபாடுகளும் அதற்கான காரணங்களும் என்று சொல்ற ஒரு தலைப்பு சம்பந்தமாக நாங்க சில விஷயங்களை கலந்துரையாடுறதுக்கு இருக்கின்றோம். இப்படி ஒரு தலைப்பினுடைய அவசியம் என்ன என்று சொல்றத முதலாவது கொஞ்சம் நாங்க பார்த்து கொண்டு அடுத்த விஷயங்களுக்குள்ளால போகலும். நாங்க எங்களோட லைஃப்ல பிராக்டிஸ் பண்றது எது என்று சொல்லி சொன்னால் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் தான் நாங்க பிராக்டிஸ் பண்ற விஷயம். மிக பெரும்பாலும் எங்களுக்கு பல இடங்கள்ல மார்க்க ரீதியாக வரக்கூடிய முரண்பாடுகள் எதனை மையப்படுத்தி அநேகமாக வருகின்றன என்று சொல்லி பார்த்தால் சட்டங்கள்ல இருக்கின்ற வேறுபட்ட நிலைப்பாடுகள், மாற்று கருத்துக்கள், இவற்றை மையப்படுத்தித்தான் அநேகமாக முரண்பாடுகளும் சிக்கல்களும் தோற்றம் பெறுறத நாங்க பார்க்கலாம். நாங்க இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ண போற நேரத்துல, எங்களோட வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்த போற நேரத்துல அதுல நாங்க எந்த அளவு தூரம் பிளெக்சிபிலிட்டியாக நாங்க இருக்கணும், அந்த பிளெக்சிபிலிட்டி எந்த அளவு தூரத்துக்கு எங்களுக்கு முக்கியம், நாங்க எந்த அளவு தூரம் அந்த நெகிழ்ந்து கொடுக்கிற ஆக்களாக, விட்டு கொடுக்கின்ற ஆக்களாக இருத்தல் என்று சொல்றது, அது எங்கட வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் அது முக்கியமான விஷயம். அது குடும்ப வாழ்க்கையிலே முக்கியமானது தான், எங்கட சமூக வாழ்க்கையிலே முக்கியமானது தான், எங்கட தஅவா வாழ்க்கையிலையும் அது மிக முக்கியமானது. குறிப்பாக நாங்க இஸ்லாத்தை போதிக்கின்றவர்கள் என்று சொல்லி வருகின்ற நேரத்தில் இஸ்லாத்தை அடுத்தவர்களுக்கு நாங்க எத்தி வைக்கிறோம். எங்கள்கிட்ட ஒரு தஅவா கடமை ஒன்று இருக்கிறது, ஒரு பணி ஒன்று இருக்கிறது என்று சொல்ற நேரத்திலே அங்க மிக முக்கியமாக அடுத்தவர்களோடு எப்படி எங்களோட உறவை நாங்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதுல எந்த அளவுக்கு நாங்க விட்டு கொடுப்போட நடந்து கொள்ளணும், எந்த அளவுக்கு அந்த பிளெக்சிபிளாக நாங்க இருக்கணும் என்று சொல்ற அந்த விஷயங்களுக்கு இஸ்லாத்தில் உள்ள இந்த சட்ட கருத்து வேறுபாடுகள் சம்பந்தமான தெளிவு உண்மையிலே எங்களுக்கு நிறைய ஹெல்ப்பாக இருக்கு. பல சமயங்கள்ல இதை மையப்படுத்தித்தான் எங்களுக்கு மத்தியில முரண்பாடுகளும் அல்லது ஒவ்வாமைகளும் தூரங்களும் ஏற்படுறதற்கு காரணமாக இருக்கின்றன. மார்க்கத்தில் இருக்கின்ற மாற்று அபிப்பிராயங்களை, மாற்று கருத்துக்களை, மாற்று நடைமுறைகளை நாங்க எந்த அளவு தூரத்துக்கு பாசிட்டிவா பாக்குறோம், அதை ஏற்கின்ற மனோநிலையோட நாங்க இருக்கின்றோமா? அப்படி இருக்கின்ற நேரத்துல தான் என்னுடைய ஈமானை நான் பாதுகாத்துக் கொள்ளேலும், அடுத்தவர்களுடைய ஈமானுக்கும் நான் எந்த தொந்தரவும் செய்யாமல் இருக்க முடியும். அப்ப அதற்காக இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்க ஒரு தெளிவோடு இருக்கிறது முக்கியமானது. அந்த வகையில தான் இது போன்ற தலைப்பு தொடர்பாக சில விஷயங்களை உங்களோட பரிமாறிக்கொள்றதுக்கு விரும்புகிறேன். அப்ப நாங்க வாரம் நேரடியாக தலைப்புக்குள்ளால இஸ்லாத்துல சட்ட கருத்து வேறுபாடுகளும் அதற்கான காரணங்கள். முதலாவது நாங்க வாரம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த 2 கலை சொற்கள் சம்பந்தப்பட்டு, ஷரியா என்று சொன்னால் அதனூடாக நாங்க என்ன விளையும் கொள்றோம், ஃபுக்ஹ் என்று சொன்னால் அதனூடாக நாங்க என்ன விளையும் கொள்றோம். இந்த 2 கலை சொற்களை நாங்க விளங்கிக் கொள்றது, நாங்க எங்கட தலைப்பை நாங்க விளங்கி சரியாக விளங்கி கொள்றதுக்கு எங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன நாங்க சொன்னோம், அது சட்ட பகுதியில, இஸ்லாத்தினுடைய சட்ட பகுதியில வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள். அப்ப அந்த சட்ட பகுதியோடு சம்பந்தப்பட்ட 2 முக்கியமான ஏரியாஸ் தான் நாங்க சொல்ற ஷரியா என்று சொல்றதும் அதே மாதிரி ஃபுக்ஹ் என்று சொல்றதும். இந்த 2 விஷயத்தையும் நாங்க விளங்கிக் கொள்றது முக்கியமான. அப்ப முதலாவது ஷரியா என்று சொல்றதுனூடாக நாங்க என்ன நாட்டுறோம், மனிதனுடைய அல்லது எங்கட நம்பிக்கைகள், அது மாதிரி எங்கட நடத்தைகள், இவை சம்பந்தமாக அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் என்ன, அல்லாஹ் எங்களுக்கு ஏவிய விஷயங்கள் என்ன, தடுத்த விஷயங்கள் என்ன. அப்ப இந்த விடயத்தை தான் நாங்க உண்மையிலே சுருக்கமாக சொன்னா ஷரியத் என்று சொல்றோம். அதாவது அத மிச்சம் சிம்பிளாக சொன்னா அல்லாஹ்வினுடைய ஏவல்களும் விளக்கல்களும். அது எதனை பற்றியது? அல்லாஹ்வினுடைய ஏவல்களும் விளக்கல்களும் எந்த விடயத்தை பற்றிய ஏவல்களையும் விளக்கல்களையும் நாங்க ஷரியான்னு சொல்றோம்? எங்கட நம்பிக்கைகள் தொடர்பான, அதே மாதிரி எங்கட நடத்தைகள் தொடர்பான. அப்ப மிக பெரும்பாலும் நாங்க எங்கட வாழ்வு என்று சொல்ற நேரத்துல அதுல பிரதானமாக இருக்க போற விஷயம் இந்த 2ம் தான். நாங்க எதை நம்புறோம், எதை செயற்படுத்துகின்றோம் என்று சொல்றோம். அப்ப இந்த விஷயங்கள் தொடர்பாக அல்லாஹ் எங்களுக்கு எவற்றையெல்லாம் ஏவி இருக்கின்றான், எவற்றையெல்லாம் தடுத்திருக்கின்றான், அது சம்பந்தப்பட்டு அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த விஷயங்கள், இதைத்தான் நாங்க சொல்லுவோம் உண்மையிலே ஷரியா என்று சொல்லுவோம். அதை நான் இங்க சொல்லியிருக்கிற மனிதனுடைய நம்பிக்கைகள் மற்றும் நடத்தைகள் பற்றி அல்லாஹ்வின் ஏவல்களையும் விளக்குகளையும்
குறிக்கக்கூடிய ஒரு பிரயோகம் தான் இந்த ஷரியா என்று சொல்ற அந்த பிரயோகம். அதை இன்னும் எளிமைப்படுத்தி நாங்க சொன்னா உண்மையிலே அதுதான் நாங்க சொல்ற வஹி என்று சொல்ற விஷயம். வஹி என்று சொல்றதுக்குள்ளால குர்ஆனும் உள்ளடங்கும், ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னாவும் உள்ளடங்கும். உண்மையிலே வஹீனூடாக என்ன நடக்கிறது? நாங்க ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் நடக்கிறது. எங்கட நம்பிக்கைகள், எங்கட நடத்தைகள் பற்றிய அல்லாஹ்வினுடைய கட்டளைகள், அல்லாஹ்வினுடைய ஏவல்கள் என்ன, விளக்கல்கள் என்ன என்று சொல்றதுதான் அந்த வஹீல இருக்கிறது. அது ரெண்டும் எங்க இருக்கிறது என்றா குர்ஆன்ல இருக்கிறது, சுன்னால இருக்கிறது. அப்ப ஷரியா என்று சொல்றது எதற்கு சமானமான சொல்? வஹி என்பதற்கு கிட்டத்தட்ட சமானமான சொல். உண்மையிலே இதுல இமாம்களுக்கு மத்தியில் உள்ள மிக விரிந்த கலைச்சொல் பிரயோகங்களையும் அதில் உள்ள ஆர்கியூமெண்ட்களை பத்தி நான் இங்க பேசல. சிம்பிளாக அந்த கருத்தை உங்களோட சிந்தனைக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு எளிமையாக சொல்லலாமோ அந்த அளவுக்கு எளிமையாக சொல்றதற்கு தான் உண்மையிலே நான் இதனூடாக முயற்சி செய்கிறேன். அந்த வகையில பொதுவாக ஷரியா என்றதற்குள்ளால முக்கியமான 3 ஏரியாஸ் இமாம்கள் அடையாளப்படுத்துவார்கள். முதலாவது அகீதா, எங்களோட நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஷரியா என்பதற்குள் அடங்கும். இரண்டாவது ஃபிக்ஹ் என்று சொல்றது சட்டம், சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள் ஷரியாவுக்குள்ளால உள்ளடங்கும். மூன்றாவது அஹ்லாக், ஒழுக்கவியல், ஒழுக்கம் பண்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அகீதா, ஃபிக்ஹ், அஹ்லாக், அதாவது நம்பிக்கை, சட்டம், ஒழுக்கம் என்று சொல்ற இந்த மூன்றும் ஷரியாவினுடைய முக்கியமான 3 பரப்புகள். அப்ப நாங்க ஏற்கனவே சொன்னது போல நாங்க எதை நம்பிக்கை கொள்ளணும், எதை நம்பிக்கை கொள்ள கூடாது என்பது பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறான், அதே மாதிரி எது எங்களுக்கு சட்டமாக அமைகின்றது, ஒவ்வொரு விஷயத்திலையும் எது எங்களுடைய சட்டம், எது சட்டம் அல்ல என்று சொல்றது, எதை நாங்க செய்யணும், எதை நாங்க செய்யக்கூடாது என்பது பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான். அதே மாதிரி எங்களுடைய ஒழுக்க நடத்தைகள், எது ஒழுக்கம் எது ஒழுக்கமற்றது என்று சொல்ற விஷயங்கள் தொடர்பாக அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றான். இந்த விஷயங்களுடைய தொகுப்பைத்தான் நாங்க சுருக்கமாக ஷரியா என்று சொல்றோம். நாங்க வாரோம் அடுத்த 2வது பகுதி ஃபிக்ஹ். இப்ப நான் சொன்னதிலிருந்து ஒரு விஷயம் விளங்கிலும் ஃபிக்ஹ் என்று சொல்றது ஷரியாவின் ஒரு பார்ட். அதை நான் சொன்னேன் சட்டம் என்று சொல்லி. உண்மையில இங்க சட்டம் என்று சொல்றதன் ஊடாக அல்லது ஃபிக்ஹ் என்று சொல்றதன் ஊடாக மீன் பண்ணுகின்ற விஷயம் என்ன என்றா, ஷரியா என்று சொல்றதுல, ஷரியா நாங்க சொன்னோம் எங்கட நடத்தைகள், எங்கட நம்பிக்கைகள் சம்பந்தமாக அல்லாஹ் ஏவினதும் தடுத்ததும், அல்லாஹ் ஏவினதையும் அல்லாஹ் தடுத்ததையும் மனிதன் எப்படி விளங்கிக் கொள்கின்றான், மனிதன் விளங்கிக் கொள்ளுகின்றது என்ன என்று சொல்றதைத்தான் உண்மையிலே நாங்க ஃபிக்ஹ் என்று சொல்லுவோம். இந்த ஃபிக்ஹ் என்ற சொல்லுக்கு நேரடியான மொழி கருத்து ஒரு விஷயத்தை நாங்க ஆழ்ந்து புரிந்து கொள்ளுதல் என்று சொல்வதுதான். குர்ஆனும் சுன்னாவும் தான் ஷரியா. குர்ஆனையும் சுன்னாவையும் மனிதன் எப்படி விளங்கிக் கொள்கின்றான், மனித அறிவு அதை எப்படி புரிந்து கொள்கிறது, இதைத்தான் நாங்க ஃபிக்ஹ் என்று சொல்லுவோம். இமாம்கள் சொல்வார்கள் மா ஃபஹிமஹுல் பஷர், மனிதன் புரிந்து கொண்டதுதான் ஃபிக்ஹ் என்று சொல்லி. ஷரியாவிலிருந்து மனிதன் புரிந்து கொள்ற விஷயம் அது நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும், சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும், ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும். இது எல்லாமே ஃபிக்ஹ் தான். பொதுவாக நாங்க சொல்ற நேரத்தில் நாங்க சொல்லிக்கிற மாதிரி ஃபிக்ஹ் என்பது ஷரியாவிலிருந்து மனித அறிவு விளங்கிக் கொண்டதை குறிக்கும். அந்த வகையில் நம்பிக்கை, சட்டம், ஒழுக்கம் ஆகிய அனைத்து தொடர்பாகவும் மனிதன் அறிவால் புரிந்து கொள்ளப்படுகின்றவற்றை ஃபிக்ஹ் என்று அழைக்கலும். ஆனாலும் கூட இமாம்கள் குறிப்பாக ஃபிக்ஹ் என்று சொல்றத எதற்கு பயன்படுத்தினார்கள்? சட்ட பகுதி தொடர்பாக மனிதன் எதை விளங்கிக் கொள்கின்றானோ அதற்குத்தான் ஃபிக்ஹ் என்று பயன்படுத்தினார். அப்ப அந்த வகையில நாங்க சொல்லுவோம் என்னடா, இங்க நான் அதற்குரிய டெபினிஷனை சொல்லி இருக்கிறேன். அல் குர்ஆன் மற்றும் சுன்னா ஆதாரங்களில் இருந்து ஆய்வின் அடிப்படையில் புரிந்து கொள்ளப்படும் சட்டங்கள். இப்ப குர்ஆன்ல இருந்தும் சுன்னாவிலிருந்தும் நாங்க செய்கின்ற ஒரு ஆய்வின் அடிப்படையில நாங்க புரிந்து கொள்கின்ற சட்டங்கள் இருக்கின்றனவே, அந்த சட்டங்களுக்கு தான் நாங்க சொல்லுவோம் ஃபிக்ஹ் என்று சொல்லி. அப்ப நாங்க ஷரியாண்ட சொல்ல விளங்கினோம், அது குர்ஆனும் சுன்னாவும். ஃபிக்ஹ் என்று சொல்றது குர்ஆன்லையும் சுன்னாவிலிருந்தும் நாங்க விளங்கிக் கொள்கின்ற சட்டங்கள் எவை, மனிதன் அவனுடைய ஆய்வின் அடிப்படையில விளங்கிக் கொள்கின்ற சட்டங்கள் எவை என்று சொல்றதைத்தான் நாங்க ஃபிக்ஹ் என்று சொல்லுவோம். அதை நான் கொஞ்சம் இப்படி ஒரு டயக்ராம்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். எங்கட கைவசம் இருக்கிறது ஷரியா, எங்கள்கிட்ட இருக்கு, குர்ஆனும் சுன்னாவும் எங்கள்கிட்ட இருக்கிறது. எங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு தேவை சட்டம், ஃபிக்ஹ் எங்களுக்கு தேவை. எது பற்றிய ஃபிக்ஹ்? எங்கட ஏதோ ஒரு நடத்தை, உதாரணமா பொய் சொல்றது என்று வச்சுக்கொள்ளுங்க.
பொய் சொல்ற என்று சொல்ற அந்த நடத்தை சம்பந்தப்பட்ட சட்டம் என்னன்றது எங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமாக ஷரியாவில் அல்லது குர்ஆன்லயும் சுன்னாவுலையும் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்றத மனித அறிவு ஆய்வு செய்வதனூடாக எதை புரிந்து கொள்கிறாரோ அதுதான் என்னவாக மாறும்? ஃபிக்ஹாக மாறும், சட்டமாக மாறும். அதுதான் நாங்க சொல்லிக்கிற ஏதேனும் ஒரு மனித நடத்தை பற்றி ஷரியா என்ன சொல்கிறது என்ற மனித அறிவின் முடிவுதான் ஃபிக்ஹ் என்று நாங்க சொல்றோம். அப்ப அதன் அடிப்படையில ஃபிக்ஹினுடைய பரப்புகளை நான் சுருக்கமாக சும்மா இங்க சொல்லி இருக்கிறேன். என்னென்ன வகையான சட்டங்கள் எல்லாம் வர முடியும்? குர்ஆனும் சுன்னாவும் பேசிய சட்டங்கள் என்று சொல்ற நேரத்துல இது மிக ஆரம்ப கால இமாம்கள் அடையாளப்படுத்தின சட்டங்கள். ஒன்று வணக்க வழிபாடுகள் பற்றிய சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது, குடும்ப சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது, பணக்கொடுக்கல் வாங்கல்கள் பற்றிய சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றவியல் சட்டம் இருக்கிறது, நீதித்துறை சம்பந்தப்பட்ட சட்டம் இருக்கிறது, அரசியல் சட்டம் இருக்கிறது, பொருளாதார சட்டம் இருக்கிறது, சர்வதேச சட்டம் இருக்கிறது. இந்த எல்லா சட்டங்களும் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு கால பகுதிகளிலேயே இமாம்கள் அதை முழுமையாக தொகுத்து பேசி இருக்கிறார்கள். அதாவது எந்த அளவு கண்டா இன்றைக்கு இந்த சர்வதேச சட்டம் சம்பந்தமாக சொல்கின்ற நேரத்தில் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முஹம்மது இப்னு ஹசன் அஷ்-ஷைபானி அவருடைய அஸ்ஸியருல் கபீர் என்று சொல்ற புத்தகம் அதுதான் உலகத்துல சர்வதேச சட்டம் சம்பந்தமாக எழுதப்பட்ட முதலாவது நூல். மாத்திரமல்ல அவருடைய அந்த நூல் தான் இன்னைக்கு நவீன சர்வதேச சட்டத்துக்கான அடிப்படையாக அமைந்த நூல் அதுதான். அப்ப அதிலிருந்து தான் அப்படி ஒரு சட்ட பகுதியொன்றையே இன்றைக்கு உலகம் தெரிஞ்சு கொள்றதற்கு காரணமாக அமைந்தது. அந்த சட்டம் அவர் எங்கிருந்து பெற்றார்? குர்ஆன்ல. நாங்க ஷரியாண்டா என்னன்னு பார்த்தோம், ஃபிக்ஹ்ண்டா என்னன்னு பார்த்தோம். இப்ப அடுத்து நாங்க வருவோம் ஷரியாவுக்கும் ஃபிக்ஹுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்ற பகுதிக்கு. எப்படி ரெண்டுக்கும் இடையில நாங்க வித்தியாசத்தை அடையாளம் காணல. நான் இங்க ஒரு 6 பாயிண்ட்ஸ்ல அதை வேறுபடுத்தி இருக்கின்றேன். ஷரியா என்று சொல்றது அது மூலாதாரம், அது சோர்ஸ். ஃபிக்ஹ் என்று சொல்றது அது கிளை, அது மூலம் அல்ல, அதனுடைய ஒரு பிரிவு. அது இரண்டாவது. ஷரியா என்றைக்கும் நிலையானது, மாறாதது. இப்ப குர்ஆன் மாறுமா, சுன்னா மாறுமா? மாறாது. அப்ப ஷரியா என்றைக்குமே நிலையானது. ஆனா ஃபிக்ஹை பொறுத்தவரையில அது கால இட சூழல் பரிமாணங்களுக்கு ஏற்ப வித்தியாசப்பட முடியுமா? என்ன நாங்க சொல்றோம், அது குர்ஆன்ல இருந்தும் சுன்னாவில இருந்தும் மனிதன் விளங்கி கொள்ளுதல் என்று சொல்றது, அதான் ஃபிக்ஹ். அப்படியாக இருந்தா அது இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு விளங்கினது இன்னொரு சூழலுக்கு வித்தியாசப்பட முடியும். குறிப்பிட்ட ஒரு காலத்துல புரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இன்னொரு காலத்துல வித்தியாசப்பட முடியும். குறிப்பிட்ட ஒரு இடத்துல புரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல வித்தியாசப்பட முடியும். அப்ப ஃபிக்ஹ் என்று சொல்றது கால சூழ இடங்களுக்கு ஏற்ப மாறுபட முடியுமானது, வித்தியாசப்பட முடியுமானது. ஆனா நாங்க சொல்ற ஷரியா அது மாறாது, அது நிலையானது. அடுத்து மூன்றாவது நாங்க சொன்னோம், ஷரியா என்று சொல்றது வஹி, நேரடியாக அல்லாஹ்விடமிருந்து வந்த விஷயங்கள், அது குர்ஆனாகவும் சுன்னாவாகவும் இருக்கிறது. ஆனா ஃபிக்ஹ் என்று சொல்றது அது மனித அறிவு. மூன்றாவது ஷரியா என்று சொல்றது அது மனித அறிவால மறுக்கப்பட முடியாத ஒரு விஷயம். எங்களுக்கு யாருக்கும் எங்கட நம்பிக்கையின் அடிப்படையில எங்களுக்கு குர்ஆன்ல ஒரு ஆயத்தை கூட ரிஜெக்ட் பண்ணேலுமா? ஹதீஸ்ல ஏதேனும் ஒன்றை நாங்க மறுதளிக்கலுமா? இயலாது. ஆனால் ஃபிக்ஹை பொறுத்தவரையில அதை நாங்க மறுக்கலாம், ஆர்கியூ பண்ணலாம், தாராளமாக அதுக்கு இடம் இல்லை. ஏனென்றா அது மனித அறிவு. அப்ப ஒரு ஆள் அவருடைய ஆய்வு முடிவு ஒன்று சொல்லி இருக்கிறார், அதை எனக்கு மறுக்கலும், எனக்கு ஆர்கியூ பண்ணேலும், எல்லாம் செய்யலாம். வல்லதானே? அப்ப ஷரியா என்று சொல்றது அது மறுக்கவோ ஆர்கியூ பண்றதுக்கோ இடம் இல்லாத ஒன்று. ஆனா ஃபிக்ஹ் என்று சொல்றது மறுக்கப்பட முடியும், ஆர்கியூ பண்ணப்பட முடியும். அடுத்து ஐந்தாவது, தவறுகள் பிழைகள் சாத்தியம் இல்லாத ஒன்று. ஷரியா என்று சொல்றதுல எப்பவும் அதுல தவறு இருக்குமா? குர்ஆன்ல தவறு இருக்கிறது, பிழை இருக்கிறது, ஹதீஸ்ல தவறு இருக்கிறது, பிழை இருக்கிறது என்று சொல்லி நாங்க அப்படி அடையாளப்படுத்த இயலுமா? அப்படி அடையாளப்படுத்துறது கேளா. ஆனால் ஃபிக்ஹ்ல தவறுகள் பிழைகள் சாத்தியமானது. என்றால் அது மனிதனுடைய ஒரு முடிவு தான், மனிதன் விளங்கி கொண்ட ஒரு விஷயம். அப்ப அதுல தவறு வரலாமாடா, தாராளமா தவறு வரையும். பிழைகள் நடக்கலாமாடா, தாராளமாக பிழைகள் நடக்க முடியும். அது மாதிரி ஆறாவது பாயிண்ட சொல்லிக்கிறேன்டா, முழு மனிதர்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது. அதாவது எல்லாரையும் அது கண்ட்ரோல் பண்றதுக்கு அதிகாரம் உள்ள ஒன்றுதான் ஷரியா சொல்றோம். அப்ப அதை நாங்க பின்பற்றுவது வாஜிபானது.
அத நாங்க யாரும் குர்ஆனுக்கு கட்டுப்பட மாட்டோம், குர்ஆனை பின்பற்ற மாட்டோம், ஹதீஸை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லல. என்றாது எங்களுடைய ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் ஃபிக்ஹை பொறுத்தவரையில ஒருவரது கருத்து மற்றவர் ஒரு நாளும் கட்டுப்படுத்தாது. இப்ப நாங்க சொல்றோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு விவகாரம் தொடர்பாக ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் சொல்றார், அவர் விளங்கி கொண்ட ஒரு விஷயத்த சொல்றார், அது என்ன கட்டுப்படுத்துமா? அதை நான் கட்டாயம் நான் அதை ஏற்றுத்தான் ஆகணும், அங்கீகரிச்சுத்தான் ஆகணும், அதை நான் பின்பற்றித்தான் ஆகணும் என்ற ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கிறா? அப்படி கட்டாயம் ஒன்று இல்லை. அவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமையும் அதிகாரமும் இருப்பது போலவே நானும் ஒரு மாற்று கருத்து சொல்வதற்கு எனக்கும் உரிமையும் அதிகாரமும் இருக்கிறது. மனித அறிவு, மனித மூளை அல்லாஹு தாலா எல்லாருக்கும் படிச்சுதான் இருக்கிறான். அவருக்கு ஒன்று ஆய்வு செய்ய முடியும் என்று சொன்னா இன்னொருத்தருக்கும் ஆய்வு செய்ய முடியும். இமாம் அபூ ஹனீஃபா அப்படித்தான் அதை பார்த்தார். இமாம் அபூ ஹனீஃபாவிடத்துல அவரு ஒரு அபிப்பிராயத்தை முன்வைக்கிற நேரத்துல சிலர் அவர்கிட்ட சொன்னார்கள், சஹாபாக்கள் இத இப்படித்தான் விளங்கினார்கள், சஹாபாக்கள் இது சம்பந்தம் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள், நீங்க சொல்ற அதுக்கு மாற்றமாக இருக்கிறது. அவர் சொன்னார், ஹும் ரிஜால் வ நஹ்னு ரிஜால், அவங்களும் மனிதர்கள் நாங்களும் மனிதர்கள். அவர்கள் இஜ்திஹாத் செஞ்சார்கள், அவங்க ஒரு சில முடிவுகளுக்கு வந்தார்கள், அது அவர்களுடைய முடிவு. நானும் இஜ்திஹாத் செய்கின்றேன், நான் சில முடிவுகளுக்கு வருகின்றேன், இது என்னுடைய முடிவு. அப்ப ஃபிக்ஹ் என்று சொல்றது அதுதான். அங்க இமாம் அபூ ஹனீஃபாவோ அல்லது சஹாபாக்களோ யாருமே குர்ஆன்ல எதையும் மாற்றவோ எதையும் இது பண்ணவோ அங்க கை வைக்கல. அதை விளங்குவதற்குத்தான் முற்பட்டார்கள். அதை விளங்குகின்ற நேரத்துல சஹாபாக்கள் விளங்கினதும் அபூ ஹனீஃபா விளங்கினதுல வித்தியாசங்கள் வரலாமாண்டா? தாராளமாக வர முடியும். அப்ப அந்த வகையில ஃபிக்ஹ் என்று சொல்றதும் ஷரியா என்று சொல்றதும் அடிப்படையில வேறுபடக்கூடிய இரண்டு விஷயங்கள். அப்ப இதுல இருந்து நாங்க விளங்குற மிக முக்கியமான ஒரு சாராம்ச முடிவு என்ன என்று சொன்னா, ஃபிக்ஹ் என்று சொல்றதுல ஒரே விவகாரத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட புரிதல்கள் அல்லது நிலைப்பாடுகள் இருப்பது சாத்தியமானால் சாத்தியமானது. ஒரே பிரச்சனை இல்லை. ஏதாவது இப்ப நாங்க சொன்னோமே, ஒரு மனித நடத்தை சம்பந்தப்பட்டு தானே குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி நாங்க ஒரு முடிவு எடுக்க போற மாதிரி தானே ஃபிக்ஹ் என்று சொல்றேன். அந்த மனித நடத்தை அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்று சொல்றது சம்பந்தமாக ஒன்றுக்கு மேற்பட்ட முடிவுகள் வரலாமா இல்லையா? வரலாம். ஏனென்றால் மனிதனுடைய புரிதல், அதை மனிதன் விளங்கிக் கொள்ளுதல் என்று சொல்வது வித்தியாசப்பட முடியும். அப்ப அந்த வகையில அதிலிருந்து நாங்க பெறுகின்ற மிக முக்கியமான ஒரு சாராம்ச ஒரு சமரியாக இதை நாங்க சொல்லலாம். இதன் காரணமாகத்தான் நீங்க பார்க்கலாம் என்றால் மதுஹபுகள் நிறைய தோன்றினதுக்கான காரணம் என்ன? இதான் காரணம். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை மதுஹப் இருக்கிற? 4 மதுஹப். ஆனா ஆரம்ப காலத்துல அந்த இஸ்லாமிய சட்டத்துறை வரலாற்று எழுதியவர்கள் சொல்கிறார்கள் என்னன்னா 60க்கும் மேற்பட்ட மதுஹபுகள் இருந்திருக்கின்றன. இப்ப புழக்கத்தில் இருக்கின்ற மதுஹபுகள் கிட்டத்தட்ட ஒரு 8 மதுஹபுகள் இருக்கின்றன. இப்ப புழக்கத்தில் ஒரு 8 மதுஹபுகள் இருக்கின்றன. எங்களுக்கு தெரிஞ்சது 4. அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமா அந்த இதுக்குள்ளால எங்களுக்கு தெரிஞ்சது ஹனஃபி மதுஹப் இருக்கிறது, அதான் ஆரம்ப மதுஹபுகள் ஒன்று. அடுத்து மாலிக் மதுஹப் இருக்கிறது, ஷாஃபி மதுஹப் இருக்கிறது, ஹம்பலி மதுஹப் இருக்கிறது. இது எங்களுக்கு தெரியும். ஹனஃபி மதுஹப் அநேகமாக இப்ப இலங்கையிலும் ஹனஃபி மதுஹப் பிராக்டிஸ்ல இருக்கிறது. இந்தியால வட இந்தியா பகுதிகளில் நிறைய இடங்கள்ல ஹனஃபி மதுஹப் பிராக்டிஸ்ல இருக்கிறது. மாலிக் மதுஹப் நீங்க அந்த வட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போனீங்கன்னா மாலிக் மதுஹப் தான் அங்க பிராக்டிஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ஷாஃபி மதுஹப் இலங்கை, இந்தியா போன்ற பல நாடுகள் மெஜாரிட்டி இன்றைக்கு உலகத்தை ஷாஃபி மதுஹப் தான் பிராக்டிஸ்ல இருக்கிறது. ஹம்பலி மதுஹப் போட்ட மிடில் ஈஸ்ட் எல்லாம் ஹம்பலி மதுஹப் தான், சவுதி இந்த குவைத் எல்லாம் ஹம்பலி மதுஹப் தான் அநேகமாக. இப்ப இது போக பிராக்டிஸ்ல உள்ள இன்னும் 2 இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துக்குள்ளால இருக்கின்ற இன்னும் 2 மதுஹபுல் இருக்கு. ஒன்று இபாதி என்று சொல்ற ஒரு மதுஹப், இபாதியா என்று சொல்ற ஒரு மதுஹப். இப்ப அது இந்த ஒமான் இந்த நாட்டுல அது பிராக்டிஸ்ல இருக்கிறது இபாதியா மதுஹப். அதே மாதிரி லாஹிரியா என்று சொல்ற ஒரு மதுஹப், அது நிறைய இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல பலர் இடத்துல அது பிராக்டிஸ்ல இருக்கிற ஒரு மதுஹப், லாஹிரியா என்று சொல்ற மதுஹப். இது போக பிராக்டிஸ்ல இருக்கின்ற ஷியாக்கள் 2 மதுஹப் இருக்கிறது. ஜாஃபரியா என்ற ஒரு மதுஹப் இருக்கிறது, அது மாதிரி ஜெய்தி என்ற ஒரு மதுஹப் இருக்கிறது. இப்ப யமன் பிரதேசத்துல மெஜாரிட்டி ஜெய்திகள் தான். ஜாஃபரியா ஈரான் ஆக்களோட ஃபிக்ஹ் ஜாஃபரியா மதுஹப்,
அல்லது அதுக்கு இஸ்னாஷரியான்னு சொல்லி இன்னொரு பேரும் சொல்வார். அப்ப பிராக்டிஸ்ல மதுஹபுகள் சட்ட இதெல்லாம் அக்கீதா சம்பந்தப்பட்டதல்ல, சட்டம் சம்பந்தப்பட்டது. சட்டம் சம்பந்தப்பட்ட பிராக்டிஸ்ல இப்படி இன்றைக்கு 8 மதுஹபுகள் இருக்கின்றன, இன்றைக்கு அமுல்ல இருக்கின்றன. அது போல ஆரம்ப கால இமாம்கள்ல உண்மையிலே அந்த இப்ப உதாரணமாக இமாம் சுஃபியானு சௌரி, அதே போல இமாம் லைஸ் இப்னு சஅத், அது போல இமாம் தபரி, அது போல இமாம் அவுசாஇ, இன்னும் நிறைய இமாம்கள். அவங்களுக்கு இமாம் ஷாஃபி அவருக்கு மாணவர்கள் இருந்து அவருக்கு ஒரு மதுஹப் இருந்தது போல இமாம் தபரிக்கு ஒரு மதுஹப் இருந்திருக்கிறது. அது போல இமாம் சுஃபியானு சௌரிக்கு இமாம் லைஸ் இப்னு சஅதுக்கு ஒரு மதுஹப் இருந்திருக்கிறது. ஆனால் அது கால ஓட்டத்தில் அத அவருடைய மாணவர்கள் அவற்றை தொகுத்து அது அடுத்த பரம்பரைக்கு நகர்த்தல், அவர்களோடு அது முடிஞ்சு போனது. ஆனா இமாம் ஷாஃபியுடைய மாணவர்கள் அப்படி செய்யல, அல்லது இமாம் அபு ஹனீஃபாவினுடைய, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய, இமாம் மாலிக்குடைய மாணவர்கள் அப்படி செய்யல. அவருடைய அந்த ஃபத்வாக்களை அவரு எப்படி இஜ்திஹாத் செஞ்சாரு, எப்படி முடிவுகளுக்கு வந்தாரு என்று சொல்ற அந்த நுட்பங்களை எல்லாம் தொகுத்து அதை அடுத்தடுத்த பரம்பரைக்கு அவங்க படிப்பிச்சு நகர்த்தினார்கள். அது அப்படியே ஒரு மதுஹபாக வளர்ச்சி அடைஞ்சு போனது. ஆனால் நாங்க சொல்ற இந்த இப்ப சுஃபியானு சௌரி தபரி போண்டாக்களோட அந்த அவங்களோட சிந்தனைக்கு அப்படி ஒரு மாணவர் பரம்பரை ஒன்று அமையல. அதனால அது தொகுக்கப்படாத மதுஹபுகளாக மாறின. அப்ப நான் சொல்ல வந்தேன் என்றால் இந்த சட்ட பாரம்பரியம் என்று சொல்றது மிகவும் விரிந்த ஒரு பாரம்பரியம். அது ஏன் இப்படி பல மதுஹபுகள் எல்லாம் தோற்றம் பெற்றன என்று சொன்னா, நாங்க சொல்ற அந்த ஃபிக்ஹ் என்று சொல்ற அந்த கான்செப்ட்ல இருக்கிற அந்த விசாலமான தன்மை தான் எனக்கு காரணம். ஷரியா என்று சொல்றதுல யாரும் அங்க மாற்றங்கள் செய்யவோ அங்க கையடிக்கவோ யாரும் உட்படல. அதை விளங்கிக் கொள்கின்ற மனித அறிவு இருக்கிறதுவே, அதுதான் ஃபிக்ஹ். அங்க ஒரு பரந்த சுதந்திரம் இருந்தது. அப்ப அந்த வகையில மனித அறிவு அதை விளங்கிக் கொள்வதற்கு ஏற்ப பல வித்தியாசமான அணுகுமுறைகள் தோன்றின. அப்ப உண்மையிலே நாங்க மதுஹபுகள் என்று சொல்றது என்ன என்றால், ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொண்ட பல்வேறு வித்தியாசப்பட்ட நிலைப்பாடுகளை தான் நாங்க சொல்றோம் மதுஹப் என்று சொல்லி. அதுல இமாம் மாலிக் ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி விளங்கி கொண்டார், இமாம் அபு ஹனீஃபா இன்னொரு மாதிரி விளங்கி கொண்டார், இமாம் ஷாஃபி வேறொரு மாதிரி விளங்கி கொண்டார், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இன்னொரு மாதிரி விளங்கி கொண்டார், இமாம் தாவூத் லாஹிரி வேறொரு மாதிரி விளங்கி கொண்டார். அதே மாதிரி அந்த இபாலியா மதுஹபை சேர்ந்த இன்னொரு மாதிரி விளங்கி கொண்டார். இப்படி ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில நாங்க இந்த சட்டத்துறைக்குள்ளால் இவ்வளோ அந்த மதுஹபுகள் தோன்றினதனுடைய அந்த பின்புலத்தை பார்க்கிற நேரத்தில் இந்த விசாலமான அந்த நெகிழ்ந்து கொடுக்கின்ற அந்த போக்கு இருந்ததுதான் அதற்கான காரணமாக இருந்திருக்கிறது. அப்ப இது நாங்க இந்த 2 சொற்களையும் வேறுபடுத்துதல் என்று சொல்றதுல, ஷரியா என்று சொன்னால் என்ன, ஃபிக்ஹ் என்று சொன்னால் என்ன, அதை வேறுபடுத்துகின்ற நேரத்தில் நாங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையான உண்மை என்று சொல்றதை தான் இதனூடாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன்.